நேற்றும் இன்றும் சமூக வலைதளத்திலே பேசு பொருளாக இருக்கின்ற விடயம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நலீம் அவருடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்த விடயம். இந்த விடயம் பேசு பொருளாக இருக்கின்ற வேளையில் இந்த பதவிக்கு, இந்த வெற்றிடத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் யாரை நியமிக்கும் என்கின்ற விடயமும் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. பலரும் இவர் நியமிக்கப்படுவார், அவர் நியமிக்கப்படுவார் என்று சொன்னாலும் நாங்கள் நேற்று வெளியிட்ட வீடியோவிலே சொல்லியிருந்த விடயம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேசிய பட்டியலுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் தான் அவர்கள் இது குறித்து யோசிக்க போகிறார்கள், யாருக்கு கொடுப்பது என்பது குறித்து முடிவையும் எடுக்கப் போகிறார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அத்தோடு நாங்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நேரத்தில் இந்த ராஜினாமா என்பது உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உள்ளூராட்சி சபைகளை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்ற வேண்டும். அதற்காக முஸ்லிம் காங்கிரசினுடைய போராளிகள் கடுமையாக உழைக்க வேண்டும். அவ்வாறு ஒரு சபையை கைப்பற்றியவர்களுக்கு தான் இந்த எம்பி பதவி கிடைக்கப் போகிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் நேற்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நிசாம் காரியப்பர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையிலே நாங்கள் நேற்று சொன்ன விடயம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் தான் தேசிய பட்டியல் கொடுப்போம், அதே போன்று சபையை கைப்பற்றியவர்களுக்கு தான் நாங்கள் எம்பி பதவியை கொடுப்போம், அந்த ஊரை நாங்கள் எம்பி பதவி கொடுத்து கௌரவப்படுத்துவோம் என்கின்ற விடயத்தை அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த அறிக்கையிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயம்தான் மட்டக்களப்பு திகாமடுல மாவட்டத்துக்கு தான் இந்த தேசிய பட்டியலை நாங்கள் கொடுப்போம் என்கின்ற விடயமும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கூட பார்லிமெண்டத்திலே இதே விடயத்தையும் பேசியிருந்தார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன விடயம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேசிய பட்டியலை வைத்து இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே இதை ஒரு தூண்டிலாக பயன்படுத்தி அத்தனை பிரதேச சபைகளையும் கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இப்போது அனைத்து முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளையும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை ஓடவிட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் இப்போது சபைகளை கைப்பற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட போகிறார்கள். எனவே எந்த ஊரில் எந்த சபை கைப்பற்றப்படுகிறதோ அந்த ஊருக்கு தேசிய பட்டியல் கொடுப்பதாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தீர்மானித்திருக்கிறது. இதற்கிடையிலே இப்போது எல்லோரும் அவர்களுடைய அரசியல் கணக்குகளை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த ஊருக்கு, எந்த ஊரில் முஸ்லிம் காங்கிரஸ் சபையை கைப்பற்றும், ஆகவே எந்த ஊருக்கு இந்த தேசிய பட்டியல் கிடைக்கும் என்கின்ற அரசியல் கணக்குகளை எல்லாம் சமூக வலைத்தளத்தில் எல்லோரும் போட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் நான் குறிப்பிட மறந்த ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது அடுத்த தேசிய பட்டியல் என்பது சுழற்சி முறையில் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொருவருக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்கின்றேன். ஒருவேளை ஏறாவூர் நகர சபையை இந்த முறை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றவில்லை என்றால் மீண்டும் நலிமிக்கே தேசிய பட்டியல் பதவி கிடைக்கும் என்றும் பேசப்படுகிறது. இது குறித்து ரவுஃப் ஹக்கீம் கூட இன்று அவருடைய பார்லிமென்ற உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இவர் பதவி விலகினாலும் அவர் மீண்டும் எந்த நேரத்தில் வர விரும்பினாலும் வர முடியும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி தோல்வி அடையாமல் நகர சபையை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றி நலீம் சேர்மனாக தெரிவு செய்யப்பட்டால் இப்போது இருக்கின்ற கேள்வி, இந்த தேசிய பட்டியல் அடுத்து யாருக்கு, எந்த ஊருக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே இருக்கிறது. ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஹிஸ்புல்லா பார்லிமென்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போன்று ஓட்டமாவடியிலே ஹபீப் ரிஃபான் இருக்கிறார். ஒருவேளை ஹபீப் ரிஃபானுக்கு கிடைக்கும் என்கின்ற வாய்ப்பு அரிதாகவே இருப்பதாக பேசப்படுகிறது. திகாமடுலை மாவட்டத்தில் வந்து பார்க்கின்ற போது இப்போது வரைக்கும் கல்முனையில் ஏற்கனவே நிசாங்காரியப்பர் இருக்கிறார், அட்டாளச்சேனையில் உதுமான் இருக்கிறார், பொத்துவிலில் யாரும் இல்லை. திகாமடுலுவை பார்க்கின்ற போது முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றக்கூடிய சபைகள் என்று பார்க்கின்ற போது இப்போதைக்கு அட்டாளச்சேனை இருக்கிறது. அதே போன்று கிரக்காமம் சபையும் இதற்குள் இருக்கிறது. அட்டாளச்சேனையை பொறுத்த வரைக்கும் உதுமான் ஏற்கனவே அந்த ஊரிலே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருப்பதன் காரணமாக அந்த ஊருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. பொத்துவிலை பொறுத்த வரைக்கும் அங்கும் ஒரு முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு எம்பி தேவையாக இருப்பதாக பேசப்படுகிறது. இருந்தாலும் பொத்துவிலே முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சபையை கைப்பற்றுமா என்பதில் கேள்விக்குறி இருக்கிறது. சம்மாந்துறையை பொறுத்த வரைக்கும் சம்மாந்துறையிலும் முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சபையை கைப்பற்றுமா என்பதில் பிரச்சனை இருக்கிறது. இதற்கிடையில் கிரக்காமம் பிரதேச சபையை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கைப்பற்றுகின்ற போது திகாமடுல மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்
இறக்காமத்துக்கான ஒரு எம்பி இந்த சபையை கைப்பற்றுவதன் மூலமாக கிடைக்கலாம் என்றும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே ரவுஃப் ஹக்கீம் அவர் ஒரு தேசிய பட்டியலை ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த கொடுத்த தேசிய பட்டியலை எந்த நேரத்திலும் அவர் வாபஸ் பெற்று ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பவருக்குத்தான் அவர் கொடுப்பார். அப்படியான ஒருவரைத்தான் அவர் தெரிவு செய்வார். ஆகவே இப்படியான விடயங்களை பார்க்கின்ற போது இப்போது வரைக்கும் இறக்காம பிரதேச சபையை ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது. மற்ற ஊர்களை விட இறக்காம பிரதேச சபையை முஸ்லிம் காங்கிரஸ் இலகுவாக கைப்பற்ற கூடும் என்கின்ற ஒரு எடுகோலும் இருக்கிறது. எனவே இந்த தேசிய பட்டியல் என்பது இறக்காம பிரதேச சபைக்கு இறக்காமத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அக்கரைப்பற்று சபையை கைப்பற்றுவதில் பிரச்சனை இருக்கிறது, அங்கு கடும் போட்டி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் காப்பாற்றுவார்களா இல்லையா என்று தெரியவில்லை. என்றால் கடந்த காலங்களில் இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் இவர்கள் நிறைவேற்றவில்லை என்கின்ற விமர்சனம் ஒன்று இருப்பதன் காரணமாக இதுவும் அப்படியான ஒரு வாக்குறுதியாகவே இருக்கும் என்றும் பலரும் பேசிக்கொள்கின்றனர். அவ்வாறே இந்த வாக்குறுதிகளும் ஒரு பொய் வாக்குறுதிகளாக இருக்குமா அல்லது உண்மையாகவே சபையை கைப்பற்றுகின்ற அந்த ஊருக்கு சுழற்சி முறையில் ஒரு வருடத்திற்கான அந்த தேசிய பட்டியலை முஸ்லிம் காங்கிரஸ் வழங்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.